ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ரக்ஷனா கிட்ஸ் சேனல். நான் தான் உங்கள் சங்கீதா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் இந்த மே மந்த் லீவில் வந்து சென்னையில் இருக்க அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு இருந்தோம். ஸோ அங்கே வந்து வானகரம் அப்படின்ற இடத்துல ஒரு எக்ஸிபிஷன் ஒன்று போட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து அண்ணி கூட நாங்கள் எல்லாம் போனோம். அதை பற்றின ஒரு வீடியோ தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதை அந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த வானகரம் இடத்துல இருக்கிற ஒரு எக்ஸிபிஷன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எல்லாமே அனிமல்ஸ் தான். பெரிய பெரிய பிக்சர்ஸ் வந்து இது மாதிரி ஃபுல்லாகவே இங்கே வந்து ஒட்டி வச்சுருந்தாங்க. இங்கே ஃபுல்லாக பாருங்கள், எல்லாமே அனிமல்ஸ் தான். இங்கே பாருங்கள், அந்த அனிமல்ஸ் பின்னாடியே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து கரண்ட்டில் வந்து அப்படியே வந்து கரண்ட்டில் இது பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த பாம்புலாம் வந்து அப்படியே தலையாட்டுற மாதிரி கரண்ட்டில் வந்து கனெக்ஷன் கொடுத்து வச்சுருந்தாங்க. சவுண்டும் வந்து அதேமாதிரி சவுண்ட் எஃபெக்ட் நிறைய கொடுத்து வச்சுருந்தாங்க. கிட்ட போகும்போதே நம்மளுக்கு கொஞ்சம் பயமாக இருந்த மாதிரி இருந்தது. இந்த குரங்குலாம் பாருங்கள், தலையாட்டிகிட்டே இருக்கும். அதுவுமே வந்து கரண்ட்டு தான் எல்லாமே வந்து. அந்த குரங்குடைய சவுண்டு வந்து அப்படியே கேட்டுகிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த 2 குரங்கு வந்து அப்படியே கிளையில தொங்குற மாதிரி ரொம்ப சூப்பராக நல்லா அழகாக பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், இது தலையை ஆட்டிகிட்டே இருக்கா மாதிரி இருக்குது. தலையை ஆட்டிகிட்டே அந்த சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது பார்க்கும்போது எங்களுக்கே ரொம்ப வியப்பாக இருந்தது. ரொம்ப நல்லாவே இருந்தது பார்க்கறதுக்கு. அது பின்னாடிலாம் பாருங்க, அந்த பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அழகா அந்த பிக்சர்ஸ்லாம் அவ்வளோ அழகா ஒட்டி வச்சிருந்தாங்க. இது பாருங்க, டைனோசர்ன்னு நெனைக்கிறேன். டைனோசர் தான். இது பாருங்க, பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே வாய பிளந்துட்டு அப்படியே நம்மள விழுங்குற மாதிரியே இருக்குது. சவுண்ட் எஃபெக்ட்டும் அதேதான். அந்த டைனோசருடைய சவுண்ட் அப்படியே. இங்க பாருங்க, என் பசங்க தான் இங்க பார்த்துட்டு இருக்காங்க. டெடி பியர், யானை, அதோடைய சவுண்ட் எஃபெக்ட்டுமே நல்லா யானை பிளிர்ற சவுண்ட் அப்படியே கேட்குது அதில். இது எங்கள் அம்மா அவங்க. எங்கள் அம்மா கூட தான் நான் வந்தேன். இவ வந்து என்னோட பொண்ணு ரக்ஷனா. அது வந்து என்னுடைய பையன் அவன். அவன் பார்த்துட்டு அப்படியே பயந்துட்டு ஓடி வரான் பாருங்க. சிங்கம் வந்து அப்படியே கர்ஜிக்கிற சவுண்டு. அது பேர் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இவங்க தான் எங்கள் அண்ணி. அண்ணி பையன்தான் அவன். அம்மா எல்லாருமே. நான் வந்து இங்கே திரும்பி பார்க்க சொன்னேன். எல்லாரும் இங்கே திரும்பி பாருங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அவங்க வந்து திரும்பி பார்த்தாங்க. இங்கே பாரு, அத்தையை பாரு அப்படின்னு சொன்னாங்க. அவன் தான் எங்கள் அண்ணன் பையன், சின்ன பையன். அண்ணனுக்கு 2 பசங்க. பெரியவனும் வந்துட்டு இருந்தான். எங்கள் பின்னாடியே வந்துட்டு இருந்தான். அவன் பின்னாடியே எல்லாமே பார்த்துட்டே வந்துட்டு இருந்தான். நாங்கள் மட்டும் முன்னாடி நடந்து போயிட்டே இருந்தோம். பாருங்க, எல்லாமே வந்து இந்த புலி உருமுற சவுண்டு, எல்லாமே சவுண்ட் எஃபெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டுன்னு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பின்னாடி பேக்ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிக்சர்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. இதெல்லாம் பார்க்குறதுக்கு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. வரி குதிரை. இவன் தான் எங்கள் அண்ணன் பையன். அப்படி அந்த பக்கமாக போயிட்டுருக்கான். அவன் பின்னாடி பக்கமாகவே பார்க்குறதுக்கு. அந்த சிங்கம், யானையெல்லாம் பார்க்குறதுக்கு மறுபடியும் திரும்ப போனோம் அங்கே. நாங்கள் அப்புறமா அவனை கூப்பிட்டோம், வாடா அப்படின்னு சொல்லிட்டு. அவனும் வந்துட்டான். வந்துட்டு அப்படியே ஒரு ஒரு இடமா அழகாக நாங்கள் சுற்றி பார்த்துட்டே வந்தோம். ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் இந்த லீவில் நாங்கள். ஸோ நாங்கள் அதிகமாக லீவில் வந்து ரொம்ப லீவ்லலாம் நாங்கள் வெளியில் அவ்வளோவா வரமாட்டோம். வருஷத்துக்கு ஒரு முறை தான் அண்ணன் வீட்டுக்கு வருவோம். இது ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிட்டாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், மான்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டுன்னு. அதோட தலையை எப்படி ஆட்டுது பாருங்கள். அதோட மானுடைய சவுண்டுமே அப்படியே மான், மயில் பக்கத்தில் பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நாங்கள். ஃபுல்லாக இந்த கம்பி மாதிரி போட்டுருந்தாங்க. இங்கே பாருங்கள், ரெய்டு போகிறாங்க இது. இந்த ரெய்டு நாங்கள் வந்து ரொம்ப பயந்தோம் இதில் நாங்கள் போகிறதுக்கு. ஆனால் என் பசங்க தைரியமாக இதில் போனாங்க. பயப்படாத, நாங்கள் பயம் இல்லாமல் போவோம்மா, நீ பயப்படாத அப்படின்னாங்க. ரெய்டுனாலே எனக்கு பயம். இங்கே பாருங்கள், இவன் வந்து எங்கள் அண்ணன் பையன். அவன் வந்து அந்த ஹெலிகாப்டரில் வந்து உட்காந்துட்டு இருக்கான் போகிறதுக்கு. அவனுமே போக மாட்டான்னா,
திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரில. நான் அதில போறேம்மா அப்படின்ட்டு அவன் தைரியமா ஏறி உட்காந்துட்டான். அந்த ரைடும் போகுது பாருங்க. ஹெலிகாப்டர் ரைடு. ரொம்ப அழகா என்ஜாய் பண்ணி பயமே இல்லாம எப்படி போறான் பாருங்க. நம்ம எவ்வளோதான் நம்மளுக்கு கஷ்டம் இருந்தாலும், நம்ம வந்து இந்த குழந்தைங்க முகத்த பார்க்கும்போது, குழந்தைங்க சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போது, நமக்கு வந்து அந்த அந்த டைம் வந்து நம்மளுக்கு அந்த கஷ்டம் எல்லாமே மறந்து போயிடும். நம்மளே ஒரு குழந்தையா மாறி அவங்க கூட ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். அது மாரி ஃபீல் தான் எனக்கும் இருந்தது. எனக்கு எந்த நெனப்புமே இல்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த குழந்தைங்கள ரசிக்கிறதுலயே ஒரு ஃபுல் இதுவா இருந்தேன் நானு. ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணோம். பயம் இல்லாம போறான் பாருங்க அவன். அண்ணன் வரல. அண்ணன் வந்து ஆஃபீஸ் ஒர்க் அண்ணனுக்கு. ஸோ, அதனால அண்ணன் வரல. நாங்க எல்லாருமே வந்தோம். நானு, அண்ணி எல்லாருமே. எங்க அண்ணன் பையன் பாருங்க. அவன் வந்து கார் ரைட்ல போறான். ஃபர்ஸ்ட்டு வந்து "எதுனா போறியாடா?" அப்படின்னு கேட்டா, "ம்ஹ்ம்" அப்படின்னு தலையாட்டிட்டான். 2 1/2 வயசு தான் ஆகுது அவனுக்கு. பட் இந்த கார பார்த்து தான் அவனா ஏறி உட்காந்துட்டான். நான் போக போறேன் அப்படின்ட்டுன்னு. ஒரே சிரிப்பா சொல்லவே முடியல. ஏன்னா, அவன் எங்கள திரும்பியே பார்க்கல. நாங்க மித்துன்னு கூப்பிட்டுட்டே இருந்தோம். மித்ரன் அவன் பேரு. மித்ரன்னு கூப்பிட்டுட்டே இருந்தோம். அவன் எங்கள சரியா திரும்பி கூட பார்க்கல. அவனுடைய கவனம் ஃபுல்லாவே அந்த கார் ரைட்ல தான் இருந்தது. ஆனா, அவன் சிரிப்பும் வரல அவனுக்கு. எதுலயோ போறா மாதிரி ஒரே அமைதியா போயிட்டு இருந்தான். நாங்களும் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தோம். அவன் வந்து திரும்பியே பார்க்கல எங்கள. கொஞ்ச நேரம் அவன் வந்து அந்த ரைட்ல போயிட்டு இருந்தான். ரொம்ப ஜாலியா இருந்தது. இதில பாருங்க, இது போட்டு ரைடுன்னு நெனைக்கிறேன். இதில என் பசங்க 2 பேர் தான் ஏறி உட்காந்துட்டாங்க போக போறோன்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஃபாஸ்ட்டா போகும். இதில எப்படி தான் போறாங்கன்னு தெரியல. பயம் இல்லாத. ஆனா நாங்க போயிடுவோம் அப்படின்ட்டுன்னு போறாங்க, கெளம்புறாங்க. நான் வந்து எங்க அண்ணன் பையன தூக்கி இடுப்புல உட்கார வச்சுட்டு இருந்தேன். "நீ போறியாடா?" அப்படின்னா, "ம்ஹ்ம் நான் போக மாட்டேன்" அப்படின்னு தலையாட்டினான். இது எவ்வளோ ஃபாஸ்ட்டா போகுது பாருங்க. பயம் இல்லாம போறாங்க. இது நம்ப தூரம் இருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படியே கேரா இருக்கா மாதிரி இருக்கு. ஆனா, இதில உட்காந்துட்டு போறவங்களுக்கு எப்படி இருக்குமோ தெரியல. ஆனா, என்னுடைய பசங்க ஒரே சத்தம். சத்தம் போட்டுட்டு ஜாலியா பாய் சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜாலியா போறாங்க பாருங்க. என்னுடைய பெரிய பொண்ணு வந்து வரல. அவ வந்து சென்னைக்கு போயிட்டா. அவங்க அத்தை வீட்டுக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. பாய்.